நீங்க கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, மனுஷத்தனம் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தான் இந்த வீடியோ. தன்னோட 75 வயசு வரைக்கும் தனக்கு ஒரு வாரிசுன்னு ஒண்ணு கூட இல்லாம மெசபடோமியாவால ரொம்பவே அசிங்கப்பட்டு வந்துட்டு இருந்த ஒரு வயதானவர் தான் ஆபிரகாம். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த கடவுள் ஆபிரகாம் கிட்ட வந்து, கெனான் அப்படிங்கிற பிளேஸ்ல உன் மூலமா நான் ஒரு பெரிய நாட்டையே உருவாக்க போறேன், நான் உன்னை பிளஸ் பண்றேன், உன்னோட பையன் ஐசாக் மூலமா வர்ற டெசண்டன்ஸ் எல்லாரும் இந்த நட்சத்திரங்கள் மாதிரி நிறைஞ்சு வழிய போறாங்க, அவன் வழி வர்ற இந்த கண்ட்ரி மொத்த நேஷன்ஸையும் நல்லா வாழ வைக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் சொல்லிடுவார். இப்போ கெனான்ங்கிற பிளேஸ், அதாவது பாலஸ்டைன் நம்ம கையில கிடைச்சாதான் கடவுள் சொன்ன ப்ராமிஸ் கரெக்டா ஃபுல்ஃபில் ஆகும், நம்ம எல்லா நேஷன்ஸையும் ஆட்டி படைக்க முடியும் அப்படின்றதுனால அந்த லேண்ட் யார் கையில இருக்கு அப்படிங்கிறது தான் மெயினான பிரச்சனை. அதுதான் இப்ப இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் போயிட்டு இருக்கிற பிரச்சனை. கடவுள் கொடுத்த ப்ராமிஸை அவரே ஃபுல்ஃபில் பண்ணட்டும்னு வெயிட் பண்ணாம ஆபிரகாமும் சேராவும் சேர்ந்து எடுத்த ஒரு தப்பான டெசிஷன் தான் இன்னைக்கு இத்தனை வருஷம் யுத்தத்திலையும் அழுகையிலையும் கண்ணீர்லையும் வந்து நிற்குது. 75 வயசுல கடவுள் ப்ராமிஸ் பண்ணி அது நடந்தது ஆபிரகாமோட 100வது வயசுல தான். 25 வருஷம் கழிச்சும் கடவுளோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, ஐசாக்க கொடுத்துட்டாரு. உண்மையிலே கடவுளை நம்புறவங்களா இருந்தா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில கடவுளே அவர் சொன்ன மாதிரி இந்த லேண்ட் ஆஃப் கெனான், அதாவது பாலஸ்தீனை தரட்டும், என்னோட நாட்டு மூலமா மத்த நாடை நான் பிளஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல கடவுளை நம்பாதவங்களா இருந்தா கடவுள் பேரை சொல்லி இந்த யுத்தத்தை பண்ணக்கூடாது. எனக்கு எல்லா நாட்டையும் சும்மா அடிக்கணும்பா அப்படின்னு சொல்லி அடிக்கணும், கடவுள் பேரை சொல்லி அந்தந்த இடத்த மட்டும் தான் நான் அடிப்பேன்ட்டு இல்லாம சும்மா அடிக்கணும். இந்த வீடியோ புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது.